இன்று நாம் பாவத்தை மேற்கொள்வது எப்படி என்பதை பற்றி பார்க்க போகிறோம். இன்றைய காலகட்டத்தில் நாம் அன்றாட பாவங்களுக்குள்ள சிக்கி தவிக்கிறோம். அது பாவம் என்று தெரியாமலே பாவம் செய்து கொண்டிருக்கிறோம். உதாரணத்துக்கு செல்போன் அடிமைத்தனங்கள் பெருகி கொண்டிருக்கிறது. இன்றைய காலகட்டத்தில் நிறைய சோசியல் மீடியாக்கள் வந்துவிட்டது. அதன் மூலம் சாத்தான் மக்களை பாவக்கட்டுக்குள் அடிமையாக வைத்துள்ளான். குடிப்பழக்க வழக்கங்கள், போதை பழக்க வழக்கங்கள், விபச்சாரம், விக்கிரக ஆராதனை, பிறர் பொருளை இச்சிப்பது, சீரியல் அடிமைத்தனங்கள், திருடுவது, கொலை செய்வது, பொய் சாட்சி சொல்வது, புறங்கூறுவது இன்னும் பல பாவக்கட்டுக்குள் சிக்கி மக்கள் அதிலிருந்து மீண்டு வர முடியாதவாறு மக்களை சாத்தான் கட்டி வைத்துள்ளான். இதிலிருந்து மீண்டு வர ஒரே வழி இயேசு கிறிஸ்து மட்டுமே. அவரே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறார். அவரே அல்லாமல் விடுதலை இல்லை. நமது பாவத்துக்காக அவர் சிலுவையில் அறையப்பட்டு 3வது நாள் உயிர்த்தெழுந்தார். பாவத்தை மேற்கொள்ள வேண்டுமென்றால் முதலில் அந்த பாவத்தை விட வேண்டும் என்ற வாஞ்சை உங்களுக்கு இருக்க வேண்டும். 2வது, அந்த பாவத்திலிருந்து விடுதலை தர இயேசு கிறிஸ்துவால் முடியும் என்ற விசுவாசம் இருக்க வேண்டும். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். விசுவாசிக்கிறவன் எவனும் பெற்றுக்கொள்வான் என்று வேதம் சொல்கிறது. எனவே நாம் பாவத்தை மேற்கொள்ள ஏசப்பாவிடம், ஏசப்பா, என்னால் பாவத்திலிருந்து மனம் திரும்ப முடியல, நீங்க எனக்கு உதவி செய்யுங்கன்னு அவர்கிட்ட கேளுங்க. அப்பொழுது அவர் உங்களுக்கு உதவி செய்வார். அவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. Prayer is the most powerful weapon. ஒரு முறை பாவத்திலிருந்து விடுதலை பெற்று கொண்ட பின்பு மீண்டும் அந்த பழைய பாவத்துக்குள் போகாதிருக்க தினமும் வேதத்தை தியானியுங்க. அதில் இருக்கும் ஒவ்வொரு வேத வார்த்தைகளும் இயேசுவின் வார்த்தைகள். அதன் மூலமாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களோடு பேசுகிறதை நீங்கள் உணருவீர்கள். வேதத்தில் இருக்கும் ஒவ்வொரு வார்த்தைகளும் உங்களை நல்வழிப்படுத்தும். பாவத்துக்குள் நீங்கள் மறுபடியும் செல்லாதவாறு காத்துக்கொள்ளும். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கும் சகோதர சகோதரிகளை, பாவக்கட்டிலிருந்து வெளியே வாங்க. பாவங்களை செய்யும்போது ஆண்டவர் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறார் என்பதை மறந்து விடாதீர்கள். நமது பாவத்துக்காகவே அவர் சிலுவையில் அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டார் என்பதையும் மறந்து விடாதீர்கள். எனவே ஏசப்பாவிடம் வாருங்கள். அவர் ஒரு மதத்திற்குரிய கடவுள் அல்ல. அவர் ஆதரவற்றோருக்கும் ஆதரவாயிருந்து அவர்களை ஆற்றி தேற்றி வழி நடத்துவார். எனவே பாவத்தை மேற்கொள்ள இயேசு கிறிஸ்து என்னும் இரட்சகர் இருக்கிறார். பரலோகம் செல்ல ஒரே வழி அவர் மட்டுமே, வேறொருவர் இல்லை. ஆமென். அல்லேலூயா.